சேலம் மாவட்டத்தில் கனமழைக்கு எடுக்கப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து சேலம் மாவட்ட ஆட்சியர் சம்பத்துடன் நமது செய்தியாளர் ரியாஸ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வடகிழக்கு பருவமழையை துவங்குவதை ஒட்டி சேலம் மாநகராட்சி சார்பில் பல்வேறு பகுதிகளில் டெங்கு ஒழிப்பு பணி முழுமையாக நடைபெற்று வந்திருக்கு. இந்த பணிகளை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தற்போது அதாவது சென்னையில் இருக்கிற வானிலை ஆய்வு மையம் அதாவது வடக்கு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. இந்த கனமழைக்காக சேலம் மாவட்ட நிர்வாகம் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்துக்காங்கன்னு சொல்லி நம்ம மாவட்ட ஆட்சியர் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். தற்போது அதாவது சென்னை வானிலை ஆய்வு மையம் 24 மணி நேரத்தில் கனமழை பெய்யும் சொல்லி அறிவிச்சிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பாக எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கோம் நம்ம? வணக்கங்க. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 13 வட்டங்களிலும் தாலுக்கிலும் துணை ஆட்சியர் நிலையில் குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்றைக்கு முன்றைய தினம் ஏற்காடு வட்டத்தில் மட்டும் 153 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளது. இதுவரை சேலம் மாவட்டத்தில் உயிர் சேதமோ பொருள் சேதமோ எதுவும் ஏற்படவில்லை. கொளத்தூர் ஒன்றியத்தில் 7000க்கும் மேற்பட்ட வாழை மரங்கள் சேதம் அடைந்துள்ளது. அவற்றுக்கு விதிமுறைகளை பின்பற்றி நிவாரணம் வழங்கப்படும். குறிப்பாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் என்னென்ன குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கோம், எத்தனை துறைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கோம்? இதனால் சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அனைத்து துறைகள், வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, உள்ளாட்சித்துறை, மருத்துவத்துறை ஆய்வு முடுக்கிவிடப்பட்டு அனைத்தும் தயார் நிலையில் இருக்கின்றன. 16 மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு டெங்கு போன்றவை வராமல் தடுக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. நன்றி சார். சேலம் மாவட்டத்தில் தற்போது இந்த கனமழைக்காக அனைத்து மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் இருப்பதாகவும், குறிப்பாக 13 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அதிலும் மருத்துவ குழுக்கள் 16 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சம்பத் அவர்கள் தெரிவித்திருக்காரு. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.